எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ஷாக்கிங்கான நியூஸு யூஎஸ்லேருந்து ட்விட்டரோட எக்ஸ் சிஇஓ ஜாக் டோர்சி அப்படிங்கிற ஒரு பிளாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அதில் 40% பீப்புளை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், 40% பீப்புளை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. ஏஐ வச்சே நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை இங்கே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேர் தான். ஏன்னா ஏஐலாம் விட்டுருங்க, இப்போ டிசிஎஸில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த 6 லட்சம் பேர் அங்கே தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் மனிதாபிமானம் பார்ப்பாங்க. சரி, கொஞ்சம் ஒரு 5 lakhs பீப்புள் தேவைப்பட்ட இடத்துல 6 லட்சம் பேர் வச்சு வேலை வாங்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஐடியில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமாக பண்ணுங்கள். கிரெடிட் கார்டை வந்து மேக்ஸ் அவுட் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி மேக்ஸ் அவுட் பண்ணாலுமே நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போகாதீங்க. ஏன்னா 36% பெர் இயர் வந்து வட்டி வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டு பில்லை வந்து ஆன் டைம் கட்டிடுங்க. ரெண்டாவது, ஹோம் லோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரின்சிபலை குறைச்சிக்கிட்டே வாங்க. மேக்ஸிமம் உங்கள் சேலரியில் 30% இஎம்ஐக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்குங்க. அண்ட் ஃபைனலாக அன்வான்டாக பர்சனல் லோன் எடுக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லோன் எடுத்து டூர் போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. தாராளமாக டூர் போங்க, எங்கன்னா பண்ணலாம். பட் ஃப்ரம் யுவர் சேவிங்ஸ் பண்ணுங்கள். பர்சனல் லோன் எடுத்துகிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்காக இது மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக இருங்க, பாசிட்டிவாக இருப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.